ஏற்கனவே மாடியில அந்த துணி துவைக்கிறதுக்கான செட்டப் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஒரு 2 மாடல் போட்டிருந்தோம். அதில நெறைய பேர் சொன்னது என்னன்னா, தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி நெனைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிம்பிளா ஒரு மேட மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். அதில துணி அலசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கெட்ல தண்ணி புடிச்சு அலசிக்கலாம். அதுக்கான பைப்பு அவுட்லெட் இது எல்லாமே பக்கத்திலேயே இருக்கு. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமா வேஸ்ட் ஆகாது. இத ரெடி பண்றதுக்கான காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியாகும். இதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, கல்ல வச்சு அடுக்குறதுக்கு ஒரு நாளும், பூசு வேலைக்கு இன்னொரு நாளும் 2 நாள் தேவைப்படும். 2 நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்தனார், ஒரு சித்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2000 செலவாக வாய்ப்பு இருக்கு. அப்ப லேபருக்கு மட்டும் ஒரு ரூ. 4000யும், மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரூ. 4000 செலவாகும். அதாவது சிமெண்ட்டு, கல்லு, மண்ணு. இது 3 தான் இதுக்கு வந்து தேவைப்படும் அதிகமா. மேல கான்கிரீட் ஸ்லாப் போட்டிருக்காங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்டீல் தேவைப்படும். மேல ஏன் ஸ்லாப் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான மெட்டீரியல் அங்க வச்சுக்கலாம். அதனால தான் மேல ஸ்லாப் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இல்ல முழுசாவே செங்கல்ல வச்சு மூடிட்டு மேல வந்து பூசு வேலை பண்ணா மட்டும் போதும். இல்ல துணி துவைக்கிறதுக்கான நேச்சுரல் ஸ்டோன் ஒண்ணு இருக்கு இல்லையா? கருங்கல் மாதிரி அத கூட வச்சுக்கலாம். தண்ணி வெளிய போகக்கூடாது இத தாண்டி அப்படின்றதுக்காக இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்ட கட்டி இருக்கு. இது ஃபுல்லாவே சிமெண்ட்லயே தான் இருக்கு. இதுல நீங்க வேணும்னா டைல்ஸ் ஒட்டியும் ரெடி பண்ண முடியும். இப்ப டைல்ஸ் ஒட்டி பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த கிளீனிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் செலவு இன்னும் கொஞ்சம் கூட ஆகும்.